கோடீஸ்வரம் சோழியை முடிச்சிருவா நீ பேசாம ஏடா கருசாமி நான் வந்து பார்த்தா அப்புறம் நல்ல கேட்டறமா நீ வெளிச்சம் போட்டியில ஏய் ஓ கடவு முடிஞ்சிச்சு வெளிச்சம் போட்டியில அப்புறம் வெளிச்சத்துக்கு கொடுக்கல அதான் நான் கடவுள வந்தேன் நான் நிறைய உனக்கு பண்ணி வச்சிருக்கேன் உன்னோட கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பொழுதுனைக்கு கேட்க கேள்வி பதில் முடிவு எப்பா உழைத்து சொல்லவா மறைத்து சொல்லவாப்பா உன்னுடைய கட்டுமுறையை போய் பார்த்தனப்பா பார்க்கிறப்போ என்னுடைய புது வெளியேற்று அப்படின்னா இன்றிலிருந்து 3.5 ஆண்டுகளாக என்ன உன்னுடைய கட்டுமுறையில் நிம்மதியான சூழ்நிலை நிலவாது புரியுதா அதாவது பொருளாதார ரீதியாகவும் மனக்குழப்பங்களும் எல்லா தடைகளும் உண்டு பண்ணி இருக்கணும்ப்பா புரியுதா அதுக்கு நான் வழக்காடி பார்க்கறது ஒரு சிறிய குறை இருக்கு அதை நான் கருப்பு சமயத்துல முழு சக்தி அடக்கி நான் தனியை தரேன் அதை 4 பக்கம் அடுத்து தூக்கி போடுறா இல்லடா கடந்த 3.5 வருஷமா நான் உண்மையா மனுஷனா பேர் ஆட்டாட்டணும் பேருதான் பெரிய மனுஷனா இருக்கலாம் என்ன பெரிய மனுஷனா நீ இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்க வெளியே சொல்ல முடியுதா சொல்ல முடியாதா வேலைப்பட்டு வெளியே நடந்து ஏதோ பேருக்கு அவ்வளவு சகோதரர்கள் குடும்பத்தோட வாழ்க்கையில எந்த நிம்மதியும் இல்லை எல்லாத்தையும் நல்லது நம்ம தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிரமத்துல இருக்கோம் எப்படி வரும் போவோம் என்னது வருமானம்டா ஒண்ணு இல்ல எல்லாம் பெண்டிங் இப்ப 6 மாசமா ரொம்ப பெண்டிங் வெளியே சொல்ல முடியாம வேலை நடந்து அமர்ந்துட்டோம் இப்ப நம்ம என்ன பண்றது ஒரு விளக்கம் புரியல அதுக்கு என்ன காரணம் பார்த்தேன் ஒரு சிறிய தெய்வ குரல் இருக்கு அதை பத்தி எது கவலைப்பட அவசியம் இல்லை கருப்பு சாமி அந்த சூழ்நிலை மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு படிப்படியாக முன்னேற்றமான பாதை இந்த அம்மாவை கூட என்னை மறக்காம வந்து பார்த்துட்டு புரியுதா அதுல இருந்து உனக்கு பெரிய முன்னேற்றமான பாதை அமைச்சு கொடுத்து தொழில வந்து ஆடி அம்மாசக்குள்ள ஒரு பெரிய முன்னேற்றத்தை பண்ணி கொடுத்தா கருப்பு சாமி நான் மலைக்கு போனோம் கொடுக்க முடியுமா இதான் மனுஷன் இதான் நியாயமான வார்த்தை என்ன போய் சொல்லிக்கலாம் 10,000 ரூபாய்க்கு குடிச்சதே நான் குறைக்கோ குடிக்காம இருந்தா இது உனக்கு வெற்றி மாலை இதுல இருந்து வாழ்க்கை வெற்றி மாலை நல்ல நேரம் வந்துச்சு இன்னிலிருந்து நீ தொட்டாலும் பொண்ணாக மாறும் குடும்ப சூழ்நிலை மாற்றி எனக்கு கொடுத்துறேன் வருமானத்தை பெருகி கொடுத்துறேன் ஒரு ஆடிய மாதத்துல ஒரு 1 to 1.5 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணி கிடாவடி எனக்கு ஒண்ணுடா கிடாவடி சோறு போறா எத்தனை கடை வெட்டுவ 1 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துறேன் அது ஒரு வருமானத்தை பண்ணி கொடுத்துறேன் 10 லட்சம் ஒரு கடை வெட்டி வெட்டி வளர்க்குறதா பூவை கொடுக்குறா அள்ளி கொடுக்குறா கல்யாணம் மாறிடுறா ஒரு 10 கடை வெட்டிடுறா புரியுதா கொடுப்பேன் புத்தகத்தோட கொடுக்கடி செய்யாத ஒரு 1.5 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணி தனியா தூண்டாக்கி கொடுத்துறேன் கருமசாமி என்ன சொல்ல புரியுது நடக்குமா சொன்னா நடக்கும் நிறைவேற்றி கொடுத்துடுறேன் உன்னோட வருமானத்தை மிச்சம் பண்ணி கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமை முடிவு பண்ணி கொடுத்துட்றேன் உன்னோட உடல்ல ஒரு வேதனை தெரியுதாப்பா உடல்ல ஒரு குறைபாடு புரியுதா அதையும் கருமசாமி சரி பண்ணிட்டேன் எனக்கு முழு சக்தி அடக்கி தரேன் இந்த களியை தேய்ச்சி குடிச்சு உடல் வேலை தீட்டு கொடுத்துறேன் அதான் நான் சொல்றேன் தேய்ச்சி குடிடா சரி பண்ணி தரேன்